இன்னைக்கு கல்லணைக்கு தான் வந்திருக்கேன். தண்ணி நிறைய வரதுனால பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். ரொம்பவே பெரிய ஆறு தாங்க இது. தண்ணி எப்படி போயிட்டு இருக்குன்னு பாருங்க. இதில் டூ வீலரை பார்க்கிங் பண்ணிடலாம். கார் பார்க்கிங் வேற இடத்துல இருக்குது. கல்லணைக்கு வரதுக்கு திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கல்லணைக்கு அடிக்கடி பஸ் இருக்குது. சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இங்க வர 20 கிலோமீட்டர் தூரம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய கடைகளும் இருக்கு. வாங்கி சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டமும் நிறைய வச்சுருக்காங்க. சாதாரணமாகவே இங்கே லீவ் நாட்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும். இப்போ வேற தண்ணி அதிகமாக வர்றதுனால நிறைய கூட்டமாக தான் இருக்குது. பெரியவங்கள்ல இருந்து சின்ன பசங்க வரைக்கும் ஜாலியாக குளிக்கிறாங்க. இன்னைக்கு வேற சண்டே, இன்னமும் நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். கல்லணையுடைய கிறிஸ்டி என்னன்னா, காவேரி ஆற்றுல அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த காலத்தில் மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. கரிகால சோழன் காவேரி ஆற்றின் குறுக்கே அணையை கட்ட முடிவு செய்தான். இந்த அணையை கட்டுவதற்கு கரூர், முசிறி ஊர்களில் இருந்து பெரிய பெரிய பாறைகளை வெட்டி அதை காவேரி ஆற்றின் வழியாக கல்லணைக்கு கொண்டு வந்து ஒன்றுக்கு மேல ஒன்னாட்டு அடுக்கி வைத்து 2 பாறைக்கும் இடையில தண்ணீர கரையாத ஒருவித களிமண்ணை வைத்து ஒட்டிதான் இந்த அணையை கரிகால சோழன் கட்டினான். இப்படி எத்தனை பாறையில ஒட்டி கட்டியிருப்பாங்கன்னு பாருங்க. இந்த அணையை கட்டி முடிக்க 30 வருஷம் ஆயிருக்குது. இந்த கல்லணையை கட்டி 2000 வருஷத்துக்கு மேல ஆயிட்டு. இது உலகத்திலேயே மிகவும் பழமையான அணை. இந்த அணையிலிருந்து 4 ஆறாட்டு பிரிந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தனித்தனியா இங்க இருந்து போகுது. புது ஆறு, வெண்ணாறு, காவேரி ஆறு, கொள்ளிடம் ஆறுன்னு பிரிந்து போகுது. இது புது ஆறு. இங்க இருந்து பட்டுக்கோட்டை, பேராவூரணி வரைக்கும் போகுது. இது வெண்ணாறு, தஞ்சாவூர் அப்புறம் நாகப்பட்டினம் வரை போகுது. இது வெண்ணாறு தான். இங்கேயும் நிறைய பேர் குளிச்சிட்டு இருக்காங்க. இங்கே தான் கும்பல் அதிகமாக இருக்குது. இது காவேரி. கும்பகோணம், மயிலாடுதுறை வழியாக பூம்புகாரில் கடலில் போய் கலக்குது. இங்கே இருக்கிறதுலேயே பெரிய ஆறு காவேரி தான். இது கொள்ளிடம். காவேரியில் இருந்து நிறைய தண்ணி வந்துச்சுன்னா காவேரியில் இருக்கிற கொள்ளிட ஆற்றுலையும் தண்ணியை திறந்துருவாங்க. இப்போ நிறைய தண்ணி வரதுனால திறந்துருக்காங்க. அங்கே ஒரு பாலம் தெரியுது பாருங்க. அங்கே போகலாம் வாங்க.
இப்போ நம்ம பாலத்துல இருந்து பார்க்கிறது கல்லணையில இருக்கிற கொள்ளிடம் கால்வாய். இந்த ரோடு வந்து திருச்சி டு திருக்காட்டுப்பள்ளி போகக்கூடியது. கீழே போகுதுல தண்ணி முக்கொம்புல இருந்து வரக்கூடிய கொள்ளிடம் ஆத்துல போய் சேருது. இது கரிகால சோழனுடைய மணிமண்டபம். யானைக்கு மேல இருக்கிறது கரிகால சோழன். இது வெண்கலத்துல செஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கிறது எல்லாமே கரிகால சோழனுடைய வரலாறு தான். எல்லாமே படமாட்டு வரைஞ்சி வச்சிருக்காங்க.